வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, பல நல்ல படத்தை கொடுத்ததுக்காகவும் சேரன் சாருக்கு நன்றி சொல்லலாம். வெங்காயம் படத்தை ப்ரமோட் பண்ணதுக்காகவும் நன்றி சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் நானும் இருக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் கிட்ட நான் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான். என்ன எனக்கு ஃபோன் பண்ணது வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் தான் ஃபோன் பண்ணார். நம்ம தம்பி ஒருத்தர் வராருங்க, ஐயாவோட தொண்டர், நீங்கள் என்னென்னு பார்த்து என்ன முடியுமோ செய்யுங்க. ஏன்னா அவருக்கும் பெருசாக சினிமா பற்றியெல்லாம் தெரியாது ராமகிருஷ்ணனுக்கு. வந்தால் இப்படி ஆசிட்டிஸ் நீங்கள் சத்யராஜாவே வரணும், அதில் ஒரு பாட்டு வருது, அதில் மட்டும் பெரியார் கெட்டப்பில் ஒரு 4-5 ஷாட் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு படம் நடிக்கல எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கதாநாயகன நடிக்கலையாவது முழு கதையை சொல்லுவாங்க. இவங்க மியூசிக், இவங்க கூட நடிக்கிறவங்க, கவுண்டமணி, செந்தில், அது இதுன்னு ஒரு 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 பேக்கேஜ் இருக்கும். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, ஒரு 20 வருஷமாக வந்து நம்ம கேரக்டர் தப்புலாம் இருந்தால் போய் நடிச்சுட்டு வந்துடுது, அவ்வளோதான். நானும் கூட அதுக்கு ஒரு பஞ்சு டைலாக் வச்சுருக்கேன். வால்டர் வெற்றிவேல் அமைதிப்படை காலத்தில் சினிமா என் கையில் இருந்தது, இப்போ நான் சினிமா கையில் இருக்கேன். அதனால வந்து போனோமா வந்தோமா, அதுதான். அப்புறம் நான் நடிக்காத படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ப்ரமோஷனுக்கெல்லாம் நான் போகிறதில்ல. இப்போ சேரன் சார்னா போய் ஆனா என்ன, எழுத்தாளர் சங்க தலைவர், இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர்னா போயணும். நான் ஏன் போகிறதில்லைன்னா, பிரச்சனை என்னென்னா, மாதம் மாதம் ஒரு படம் வருது. அது நான் போன மாதம் வந்து சாருகேசி, இந்த மாதம் ஜிடி நாயுடு, அடுத்த மாதம் மண்டாடி வருது. இப்போ நம்ம நடித்த படத்தை பற்றி நம்மளுக்கு சின்ன விமர்சனம் மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட அது மேடையில் சொல்கிறது நாகரிகம் இல்லை. அந்த படத்தை பற்றி புகழ்ந்துதான் பேசியானும். எங்கிட்ட இருக்கிற மிஸ்டேக், ஒரு 2 பால் ஓவராகவே போடுவேன், எக்ஸ்ட்ராவாக 2 பால் போடுவேன். ஏன்னா அவங்கள மனிதர்களுடைய சந்தோஷம், குறிப்பாக கலைஞர்களுடைய சந்தோஷம் வந்து அங்கீகாரத்துக்காக ஏங்குவது தானே, பாராட்டுக்காக ஏங்குவது அப்படிங்கிறத மனிதனுடைய மனமே. அதனால் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவோமே. நான் மணிவண்ணன் சாரில் சும்மா தமாஷா சிரித்து பேசினேன். தலைவரை, ஐஸ் வைக்கிறதுனா சின்ன கியூபெல்லாம் வைக்கக்கூடாது தலைவரை, அது வலிக்கிட்டு வந்துடும். பெரிய பாரை தூக்கி போட்டு அடிச்சிடணும். ஒன்றா அவன் மண்டை உடையணும், இல்லாச்சு ஐஸ் உடையணும், ரெண்டில் ஏதோ வைக்கிற ஐஸை அப்படி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வெங்காயம் படம் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் போய் ஒரு நாள் நடிச்சுட்டு வந்தேன், 2 நாள் நடிச்சுட்டு வந்தேன். மற்றபடி உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. படம் பார்த்தப்ப என்னடா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இது என்ன, டேக் ஆஃப் ஆகிறது கஷ்டம் எனக்கே தெரியும். ஆனந்தவனில் மட்டும் பிரமாதமாக விமர்சனம் எழுதுறாங்க நினைக்கிறல. அப்போ வந்து இந்த மாதிரி மீடியா எல்லாம் ஆனந்தவுடன், குமுதம், குங்குமம் மாதிரி பத்திரிகைகள், எல்லா பத்திரிகையிலையும் பிரமாதமாக எப்படி சேரன் சார் ஆட்டோகிராஃப் வந்து அடிச்சு தூக்கி ஒரு 10 நாள் கழிச்சு செம பிக்கப்னு நினைக்கிறல. எங்கேயோ போயிடுச்சு, ஆட்டோகிராஃப் போட்ட போடு பெரிய போடு. அது மாதிரி விமர்சனங்கள்லாம் பிரமாதமாக இருக்குது. பட் படம் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் சரி தனியாக படங்கள் இப்படி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி மேடம் பார்த்துட்டு சேரன் சார்கிட்ட சொல்லி அதை ரீரிலீஸ் பண்ணி அதில் ஒரு காசு பார்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து சேரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு இயக்குனருடைய கற்பனை பாருங்க. சேரன் சார் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்தில் போய் கிராமத்தில் இருக்கிறவங்களையே நடிக்க வச்சு எடுக்கிறோம். குறிப்பாக அவங்க அப்பா வந்து பிரமாதம் நடிச்சிருப்பாரு. அந்த கஷ்டத்தை ஒரு படமா எடுக்கிறது. பயாஸ்கோப்னு ஒரு படம், அந்த எவ்வளோ காமெடிகள் அதுக்குள்ள இருக்கும். ஊருக்குள்ளேயே ஆளுகளை பிடிச்சி நடிக்க வைக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது. நான் அந்த படம் பார்த்து பிரமாதமாக இருந்தது. இப்போ இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டேன், எனக்கு இன்னும் பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன். சேரன் சார் கிட்ட கேட்டேன், எப்படி சேரன் சார் அது பண்ணாங்க. சரி இவரே நிறைய எல்லா கேரக்டரும் ஒருத்தரே பண்ணுறதுங்கிறது ஓகே. நம்ம சார் கேமராவும் இவரே ஹேண்டில் பண்ணுறாருன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கேரக்டர், அந்த பக்கம் ஒரு கேரக்டர், எல்லாமே இவர் பண்ணுறாரு அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இவர் பெரிய கொடுமைங்க. நான் தெரியாதனமா வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்பதான் நடிப்புங்கிறது எவ்வளவு சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணோடு விட்டீங்க. ஏங்க ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவார், இது சோஃபா போடலாமா சேர் போடலாமா. கலை, நீங்கள் தலைவரை கொஞ்சம் சோஃபா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. நக்மாவோட காஸ்டியூமர் வருவார், சார் புடவை கொடுக்கலாமா சார், சுடிதார் கொடுக்கலாமா. அவங்ககிட்டயே கேளுங்க, அவங்களுக்கு தெரியாதா. சரி சுடிதார் கொடுங்க.
சுடிதார் குடிங்கன்னு டயலாக் எழுதலாமல் போகையில் ஹேர் ட்ரெஸ்ஸர் வரும் சார், நக்மாக்கு கொண்டையா லூஸ் ஹேரா ஜடையா சார். அம்மா அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன். ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வாட்சிங்கார் வந்து சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்றுட்டே இருப்பார். 50ன்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவாரா, ஒரு 10 சொன்னால் 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சார் 10 பேர் வச்சு எடுத்தால் நல்லா இருக்காது சார், கிராண்டாக இருக்காது பாரு. இவ்வளோ சிகலுக்கு நடுவில் படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போகிறேன்னா, ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி அண்ணன், குருதனபால் டைரக்ஷன், பொள்ளாச்சியில் அப்படியே சொர்க்கமாக தெரியுது. ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நடித்தோம், கட்டுனா வந்து உட்காந்தோம், உலக அரட்டை அடிச்சுட்டு அங்கே லொக்கேஷன் இல்லாத மற்ற எல்லா நடிகர்களை பற்றி கலாய்ச்சிட்டு, இருக்கிறவங்கள பற்றி பேச முடியாதுல்ல, இல்லாதவங்களை பற்றி எல்லாம் பேசி ஜாலியாக இருந்தது. இப்போ உண்மையிலேயே இந்த படம் வந்து எனக்கு பிரமிப்பாக இருக்குது. சரண் சார் நீங்கள் பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்கு படத்துல. இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஒன் மேன் ஆர்மின்னு சொல்ற மாதிரி ஒன் மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன், ஒன் மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ ஓ இல்லை, உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னுலாம் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு நான் நடித்த படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். எப்படியாச்செல்லாம் சேர்க்க முடியாது, நல்லா இருந்தால் தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கிறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் எப்படி சாப்பிட முடியும்? நல்லா இருந்தால் தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னென்னா, நம்ம லைம் லைட்டில் இருக்கிறவங்களை பற்றியே தான் எழுதிட்டு இருப்போம். அது இல்லை, அது எப்படி சினிமா ஒரு வியாபாரமோ, நாங்கள் நடிக்கிறது ஒரு வியாபாரமோ, அது மாதிரி பத்திரிகை ஊடக தொழில் எல்லாமே அது வியாபாரம் தான். வியாபாரங்கும் போது சினிமாவில் வந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் பற்றி எழுதும் போது தான் ஒரு சேலபிலிட்டி இருக்கும், அதை படிப்பாங்க. ஒரு கிசு கிசு வர்றதுனாலும் கூட அவங்கள பற்றி வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாரோ தெரியாத முகத்தை பற்றி எழுதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். அவர் சொல்லிட்டாரு பாருங்க, மோர் தென் ராஜமௌலி, மோர் தென் பாகுபலி அப்படின்னா, இந்த படத்தை கொண்டு போய் இப்போ என்னதான் இங்கே பேசினாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற கதாநாயகருடைய படத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ப்ரமோட் பண்ணால் தான் முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க முகம் போஸ்டர் இருந்தாலும் வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அதனால் வந்து இது உங்களுடைய ஒரு டியூட்டியாக எடுத்துக்கணும், கடமையாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணக்கூடிய இயக்குநர்கள், இளைஞர்கள் நிறையா சினிமாவுக்கு வருவாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ராஜ்குமார்கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம். அப்படி அவர் தாங்க என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா இல்லைங்க, நான் இங்கே இருந்திருக்கவே முடியாதுங்க அப்படிமா எல்லாரும். அப்போது எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மேடைகளிலும், ஏன்னா தெருக்கூத்தில் மைக்கெல்லாம் பிடிச்சி நன்றி சொல்ல முடியாது, தேங்க்ஸ் கார்டு போட முடியாது படம் மாதிரி, ஒவ்வொரு தெருக்கூத்துலையும் நான் அப்படி தான் வைப்பேன். அது ஏன்னா நான் வந்து இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு சேரன் தான் காரணம். அது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இல்லைன்னா ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் அண்ணன் கூட நினைக்கலாம், எல்லாத்துக்கும் எதுக்கு நீ என்ன கூப்பிட்ற அப்படின்னு அண்ணன் நினைக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நான் அம்மா கிட்ட தான் போய், அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். நமக்கு உலகத்தில் 1000 பேர் தெரிஞ்சவங்களா இருக்கும், 1000 பேர் வந்து நமக்கு அறிமுகமாக இருப்பாங்க, நம்ம கூட பழகிறவங்களா இருக்காங்க. நம்ம எப்படி வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரியான உணர்வு. அதனால தான் சேரன்னு நான் வந்து நீங்கள் வந்தே ஆகணும், நான் இந்த படம் வெளியாக போகுது, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இந்த படம் மக்கள் மத்தியில் போகுதும் போது உங்களுடைய வாழ்த்துக்களோட போகணும் அப்படிங்கிற என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு எண்ணத்தில் தான் உங்களை 2 பேரையும் நான் அழைச்சது. சேரன் வந்து வெங்காயம் படத்துக்கு பண்ணின அந்த உதவியை நான் வந்து அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் நிறைய சேரன்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். உலகம் முழுக்க சேரன்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்பினேன். அப்புறம் தான் அதனால தான் இந்த ஒன் படம் மாதிரி அடுத்த பயாஸ்கோப் மாதிரியான படங்கள்லாம், சேரன் நம்ம ஒரு வெங்காயம்னு ஒரு படம் எடுத்துகிட்டு போனால் நம்மளை காப்பாற்றி அங்கே விட்டார்ல, அந்த மாதிரி அடுத்தடுத்து உலகத்தில் சேரன் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு சேரன் தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு அதான் திரைத்துறையில் அண்ணன் அப்படின்னு டைட்டிலில் போட்டால் கூட சேரன் அண்ணன், டைரக்டர்னு போட மாட்டேன், தயாரிப்பாளர், இன்னைக்கு வந்து அவர் எழுத்தாளர் சங்க தலைவர், எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அவர் சேரன் அண்ணன் அப்படிங்கிறது 1000 கதைகள் இருக்குது, அந்த கதைகளை தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க, அப்படி தான் டைட்டிலில் போடுவேன். அண்ணன் சேரன் அவர்களே அன்போடு அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். ராஜகுமார் அப்படி தான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு தான் பேசுவார். ஏன்னா அவருக்கான அந்த சூழல் அப்படி. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்துக்கு ஆட்கள் வரல, கூட்டம் இல்லை, படத்தை தூக்கிட்டாங்க. முதல் நாளே நிறைய இடத்துல தூக்கிட்டாங்க. 2வது நாள் சில இடங்கள் மட்டும் ஓடுது, அதுவும் இன்னைக்கு எடுத்துருவாங்கன்ற காலகட்டத்தில் எனக்கு திடீர்னு அந்த படத்தை பற்றின செய்தியை ரோஹிணி மேடம் சொல்கிறாங்க, சார் இப்படி ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு. அவங்க இவ்வளோ சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி, சரி போட சொல்லுங்கள் பார்ப்போம்னு கேஷுவலாக போய் இந்த தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் பார்க்குற அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு பையன் ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிற சின்ன பிள்ளை, ஆயா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் நடிக்க வச்சு, ஆனால் சொல்லியிருக்கிற கருத்து வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கருத்து. நம்ம மடமையை கொளுத்தக்கூடிய, நம்மளோட உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களோட பொய்யை தோல்விச்சு காட்டுற ஒரு படம். ஆனால் அதை ரொம்ப நேர்த்தியாக ஒருத்தர் எடுத்துருந்தான்றப்போ, சும்மாவே நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா தூங்க மாட்டோம். உடனே பதிவு போடுறது என்ன, அதை பற்றி பேசுகிறது என்ன, அதை கிடைக்கிற மேடையிலலாம் பேசுகிறது என்னன்னு சொல்லும் பொழுது, இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக என்னுடைய தாட்ஸாக இருந்தது. என்னுடைய கிராமத்து மக்களை நான் அதுக்குள்ளே பார்த்தேன். என்னோட கிராமமும் என்னோட மக்களும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது என்னால் அதை விட்டு விடுபட்டு வெளியே போக முடியாமல், சரி அந்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப, நல்லா இருக்கு இது ஏன் ஓடலைன்னு கூப்பிட்டு பேசும்போது அவர் இப்படி சொல்லும்போது, அதை அந்த அந்த நேரத்தில் என்னை யாரோ நிறைய பேர் தூக்கி சுமந்துருக்காங்கல்ல, அப்போ நான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பப்போ நான் ஒருத்தனை தூக்கி சுமக்கணும்ல, அதானே தர்மம். அந்த இடத்துல நான் சங்கரி ராஜகுமாரை தூக்கிக்கிட்டேன் தோள் மேலே. அப்புறம் எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு அந்த படத்தை பாருங்கன்னு சொன்னோன்னே, இப்போ சங்கரி ராஜகுமார் கூப்பிடும்போது யாருன்னு தெரியல, வர முடியல அப்படின்றப்போ, இப்போ நான் கூப்பிட்டோன்னா அதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. எல்லா இயக்குநர்களும் வர்றாங்க. கிட்டத்தட்ட 52 பேர் இன்றைக்கி படம் பார்க்குறாங்க இயக்குநர்கள். அன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் படம் பார்த்தது மாதிரி அன்றைக்கி போனேன் லோகேஷோட டிசி பார்க்கறதுக்கு. எல்லா இயக்குநரும் இங்கே இருந்தாங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு காட்சி ஏற்கனவே அரங்கேறி இருக்கேன் வெங்காயத்தில், அப்படி தான் தோணுச்சு. அத்தனை இயக்குனர் இருந்தாங்க. அப்போ அந்த வெற்றி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா எல்லாமே நடக்கும். அதை அன்னைக்கு நான் பார்த்தேன். அதை இப்போவும் அது நடந்துச்சு, அன்னைக்கு அது நடந்துச்சு. அப்போ எல்லா டைரக்டரும் பார்த்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு படம் பார்த்தா சில டைரக்டர்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் பின்வழியை ஓடி போயிடுவோம் படம் நல்லா இல்லைன்னா. ஆனால் அத்தனை பேரும் நின்று அந்த திரைப்படத்தை வேல்யூ பண்ணி நின்று பேசினாங்க. அந்த 52 டைரக்டர்ஸ் பார்த்ததும் அதை பூரா கட் பண்ணி ஒவ்வொரு டைரக்டரோட கருத்துக்களையும் வீடியோவாக மாற்றி அவரோட படத்தை இடையில் இணைச்சி அதை கொண்டு போய் சன் டிவியில் போட்டு காட்டினேன். சார் இப்படி இவ்வளோ டைரக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல படமாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 5 ரூபாய்க்கு வாங்காத அந்த படத்தை 52 லட்ச ரூபாய்க்கு விற்றோம். அந்த ஒரு முயற்சியில் அந்த 52 லட்சத்தை வச்சு 30 ரூபாய் வியாபாரம் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த 20 ரூபாய் நீ வச்சுக்க, 30 ரூபாயை வச்சு விளம்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தியேட்டர் பிடிச்சி மறுபடியும் அந்த படத்தை திரையரங்கத்தில் சேரன் வழங்கும் பெருமையுடன் வழங்குன்னு போட்டு வெங்காயம் அப்படின்னு போட்ட உடனே தியேட்டருக்காரங்க போனால் தியேட்டர் கொடுத்தாங்க. மறுபடியும் அது 1 வாரமோ 10 நாளோ ஓடிச்சுல்ல, 10 நாள் ஓடிச்சு அந்த படம். ஆனால் ஒரு நல்ல கலெக்ஷனை பார்த்தோம். அது கொஞ்சம் அவருக்கு அவருடைய சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க அது உதவுச்சு. இது சங்கரி ராஜகுமார் இல்லை, அந்த திரைப்படம் தான் அதுக்கு காரணம். சங்கரி ராஜகுமார் எனக்கு முன்ன பின்ன தெரியாது யாருன்னு. என்னை அந்த உந்துதலுக்கு தள்ளுனது அந்த திரைப்படம். அது மாதிரி நிறையா திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு அந்த கடமை அது. நம்ம உண்மையான சினிமாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சே தீரணும், அதை விட்டு வெளியே போக முடியாது. அவ்வளோதான் எனக்கும் சங்கரி ராஜகுமாரோட பந்தம். ஆனால் அவர் அந்த உதவியை இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் பெருசாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் பொழுது இப்போ தான் எனக்கு தோணுச்சு, சேரன்ற பேருக்கு அடிக்காதீங்க பாவம், அவர் தான் எனக்கு உதவி பண்ணான்றப்போ அவர் என் மேலே வச்சுருக்க கருணை அது நல்லது, சந்தோஷம். ஆனால் அவர் அப்படி தான், இவரோட படங்கள்லாம் வந்து இவர் சம்பாதிக்கிறதுக்கு சினிமாவுக்கு வரல. இவர் மண்டைக்குள்ளே நிறைய அரிப்பு, நிறைய உள்ளுக்குள்ளே யோசிச்சு சினிமாக்கெல்லாம் நிறைய பார்க்குறாரு. அப்போ சாதாரண சாமானியனும் ஒரு சினிமாவை எடுத்துட முடியும், சாமானியன்கள்கிட்டையும் சினிமாவை கொண்டு போய் சேர்த்துட முடியும், சாமானியன்களையும் சினிமாவுக்குள்ளே பயன்படுத்திட முடியுன்ற ஒரு பெரிய கர்வம் அவருக்கு உண்டு. அவரோட அடுத்த படம் கூட பயாஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் எடுத்த கதையவே ஒரு படமாக எடுத்திருப்பார். வெங்காயத்துக்கு ஒரு கஷ்டப்பட்ட அந்த கதையை எடுக்க அதை திருப்பி ஒரு படமாக்குனார். அந்த படமும் எனக்கு ரொம்ப ரசித்து பார்த்தேன். இது என்ன இப்படி இவர்கிட்ட ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். அந்த நகைச்சுவை உணர்வு அந்த படத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆயா பாட்டி எல்லாரும் அதை பேசுனது எல்லாமே ரொம்ப. நம்ம ஊரில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த பெரிய நடிகர்கள் கமர்ஷியல் படங்கள் இதையே பார்த்துட்டு தியேட்டரை ஃபில் பண்ணுற கூட்டங்கள் இந்த மாதிரி படங்களை நழுவ விட்டுறாங்க.
அப்புறம் எங்கேயோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், சார் அந்த தோழர் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அந்த படம் ரொம்ப நல்ல படம் சார், நீங்கள் அதில் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த படம் இருக்குது. ஆனால் தியேட்டரில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் அந்த படத்தை முன்னிறுத்தணும். நம்மன்னா நீங்கள் தான் அந்த மாதிரியான திரைப்படங்களை முன்னாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினா முதல் ஷோ, முதல் விமர்சனம், முதல் ரிவ்யூ உங்கள் மூலமாக தான் வெளியே போகுது. அப்போ அந்த மாதிரி படங்களுக்கு எப்படி இப்போ இந்த படமே சார் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது வந்து இந்த படத்தில் இருக்க எல்லாமே ஒரே ஆள். இந்த புது முயற்சிக்காகவே நம்ம அதை பாராட்டணும். ஆனால் அந்த புது முயற்சியை சிறப்பாக செஞ்சிருக்கிற ராஜ்குமார். அந்த படத்தை பார்த்துட்டேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, முதல் வருஷம். அப்போ நான் பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னப்பா நீயே இவ்வளவையும் தூக்கி சுமந்துருக்கியே, எப்படி இது முடிஞ்சிச்சா எப்படி? அப்போவே அவர் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அது இப்போ மறுபடியும் இன்னும் நிறைய மாற்றி ரீஷூட் பண்ண மாதிரி திருப்பி ரீஒர்க் பண்ணி சிஜியில் எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி இப்போ இந்த அப்போ பார்க்கும்போது இல்லை, இப்போ இருக்குதுலாம். இதை தொங்குறது நீங்கள் தான், மேலே இருக்குது நீங்கள் தான். அந்த மாதிரி படத்தில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம ராஜ்குமாராக தெரிவார், ஆனால் வேற ஆளாக தெரிவார். அதுக்கு எவ்வளோ மெனக்கடனமாக இருக்கும். ஒரே ஆள் நடித்து, ஒரே ஆள் இயக்கம் பண்ணி, ஒரே ஆள் ஒளிப்பதிவு பண்ணி, ஒரே ஆள் லைட்டு பார்த்து, ஒரே ஆள் எடிட் பண்ணி, ஒரே ஆள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி, இது எல்லாத்துக்கும் அவ்வளோ டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம்ன்றது உங்களுக்கு குறைவு. இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம் ஒரு சில படங்கள், அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த உழைப்பு உங்களை அடையாளப்படுத்தும். அப்புறம் இன்னொரு படம் இவர் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ளே எடுத்த படம் என்ன படத்து பேர்? நெடும்பா. அதை நாங்கள் வந்து எங்கள் சீட்டு வச்சில் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாங்கினோம். அது ஒரு அற்புதமான படம். கண்ணீர் வந்துடும் கடைசியில். அது எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க அப்பா ஒரு தலை சிறந்த நடிகர். அவங்க அப்பாவை தான் எனக்கு வெங்காயத்தில் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த கூத்து பாட்டு பாடுறவராக இருப்பார். அந்த நடு ரோட்டில் மகளுக்காக பிச்சை எடுத்து ரோட்டில் நின்று பாடுவார். அந்த வேஷம் வந்து எக்ஸ்ட்ரானரி. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு படத்திலும் நடிக்கிறார். இப்போ கூட யாரோ ஒரு படத்தில் நடிக்க வச்சுருந்தாங்க, தண்டகாரண்யம். அதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் என்னன்னா அந்த நெடும்பாவில் ஒரு குழந்தை என்ன பண்ணும், சிட்டிக்குள்ளே இருக்க குழந்தை தெரியாமல் வழி தவறி ஒரு வேனில் ஏறி ஒரு இடத்துல போய் இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே போயிடும். அது பூரா காட்டு மனுஷங்க, அவங்களுக்கு இந்த பாஷையே தெரியாது. ஆனால் அந்த மனிதர்கள்ட்ட ஒரு குழந்தை மாட்டிக்கிறோம். அந்த குழந்தை மேலே ஒரு அன்பு வச்சுருவாங்க அந்த காட்டுவாசிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தோன்னே இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்ட்டு நகரத்தையே விரும்பாத காட்டுவாசி 4 பேர் 2 பேர் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நகரத்துக்குள்ளே வருவாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிற சீனெல்லாம். அவ்வளோ கண் கலங்கிரும் மனிதர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. அதையும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டேன். இவர் என்னன்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் காசு யாருக்கு இருக்கா அவங்களுக்கு? ஏன்னா வெங்காயத்துக்கு வாங்கின கடனை இன்னும் அடைச்சி முடிக்கல. நீ அந்த ஆள் 2 பேரை கேட்டால் நாங்கள் கூட 2 படம் எடுத்துருவோம். அப்படி அவ்வளோ நெடும்பா ரொம்ப நல்ல படம் சார். அந்த படத்தை பார்த்துருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் கூட நிறைய அந்த காட்டுவாசி படம் வச்சப்போ நான் எனக்கு உடனே நெடும்பா தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அதில் இன்னும் இதை விட சிறப்பாக ராஜ்குமார் எடுத்திருப்பார்ல. எவ்வளோ பட்ஜெட்னு கேட்டால் அவர்கிட்ட கேட்டால், ஆனால் அது 60 ஒரு 70 ரூபா வந்துச்சுண்ணே அப்படிம்பாரு. எது 60 ரூபாய்க்குள்ள படத்தை முடிச்சிட்டியா? என்னையா சொல்கிற? நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு. நமக்கெல்லாம் முடியலை. 10 ரூபா வேணும், 12 ரூபா வேணும், 8 ரூபா வேணும், கோடியில். ஆனால் இவருக்கு 60 ரூபா லட்சத்தில் போதுமானது ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படங்களை நம்ம தமிழ் சினிமா எடுக்க முடியும். அப்படிப்பட்ட இயக்குனர்கள், அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் அவங்கள தவிர்த்துட்டு நம்ம எல்லாரும் 50 கோடி 100 கோடி 200 கோடி 15 கோடி அதுக்கு மேலே தான் படம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், எழுதுகிறோம், ரசிக்கிறோம், கைத்தட்டுறோம். அதுதான் கல்லாப்பெட்டி நிரப்புது. ஆனால் நம்மளோட அடையாளங்களாக இன்னும் நிற்பது நல்ல திரைப்படங்களாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எழுதின அந்த திரைப்படங்கள் தான் உங்களுக்கு நல்ல பேர் சொல்கிற படங்களாக இருக்கக்கூடியது. அந்த பேர் சொல்கிற படங்களோட வரிசையில் தான் தம்பி ராஜ்குமாரோட படங்கள் கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு அவர் சரியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு 10-15 வருஷம் கழித்து அவருடைய புகழை இந்த சினிமா கொண்டாடும், கண்டிப்பாக கொண்டாடும். அவருக்கான உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்படி ஒரு முயற்சியை சினிமாவுக்காக திரும்ப 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 ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருந்தானா அவனை ஒரு நாள் சினிமா கொண்டாடியே தீரும். அது வேறு வழியே இல்லை. நம்ம அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு அந்த லைஃப் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருக்கும் கிடைக்கணும், அவர் ஜெயிக்கணும். அப்போ கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, வெங்காயம் முடிஞ்சோடனே கொஞ்சம் நல்ல கதையெல்லாம் எழுதுறாரு, நமக்கு ஏற்ற கதை மாதிரி இருக்கு, இந்த படத்தில் நம்ம ஒரு வேஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு, நல்ல கதை எழுதுற, அது ஏன் போய் சேர மாட்டேங்குதுன்னா நடிகர்கள் இல்லை, நாங்கள் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் தான், எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும், நீ நல்ல கதை எனக்கு சொன்னீன்னா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவேன். மாட்டானே தம்பி,
அங்கே மட்டும் வரவே மாட்டான், அந்த பக்கமே திரும்ப மாட்டான். ஏன்னா அவன் படத்தை கெடுக்கிறதுக்கு அவன் தயாராக இல்லை. ஆனால் அந்த 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 இடத்துல ஒருத்தன் சரிஞ்சிட்டான்னா, இல்லை அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுத்துட்டான்னா, அவங்ககிட்ட இருக்க உண்மை காணாமல் போயிடும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் கட்டாயப்படுத்துறதை விட்டுட்டேன். ஏன்னா அந்த உண்மை இப்போ அவர் நிறைய இடங்கள்ல நானும் ராஜகுமாரும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம், போவோம் ஒவ்வொரு விஷயமா. இப்போ நான் கடைசி எடுத்த ராமதாஸ் ஐயாவோட படத்துக்கு கூட எனக்கு முன்னாடி இந்த கதையை எழுத உட்கார்ந்த ஆள் அவர் தான். அவர் தான் ஐயாவோட படத்தை கதையை எழுதி எடுத்து பண்ண வேண்டியது. அது ஒரு சில காரணங்களால் அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ வேணும், அது இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து என்னைய பேசும்போது என்கிட்ட ராஜகுமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் கதை எழுதி வச்சு, ராஜகுமார் தெரியுமே தம்பி தானே, அப்போ அவர் நிறைய குறிப்பெழுதி வச்சுருக்காரு, நீங்கள் எடுத்துக்கின்றப்ப எனக்கு நெருடுது. அவன் எடுக்க போகிற படத்தை, அவன் எடுக்கணும்னு நினச்சி எழுதின படத்தை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமதாஸ் ஐயாட்டே சொல்கிறேன், தம்பி எடுக்கட்டும், நான் வேணா சப்போர்ட் பண்ணுறேன் கூட. ஏன்னா அவன் ஒரு கனவு இருந்திருக்கும், அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும், அவன் ஒரு அழகாக அந்த கதையை தொகுத்துருப்பான், அப்போ அதை போய் நான் எடுக்கணும்னா தட்டி பறிச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவங்க அப்புறம் பேசிட்டு, இல்லை இந்த கதை இன்னும் சிறப்பாக வரணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி என்னால் மறுக்க முடியல, வேறு வழி இல்லை, கேட்குறாங்க, ஒரு பெரியவர் கேட்கும்போது நான் அதை வேணாம்னு தூக்கி போட்டு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த அவரோட அன்பை நான் உதாசீனப்படுத்த முடியாது, வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு தெரியுது. அது கூட அவனுக்கு வருத்தம் என் மேலே, ஆனால் உங்கள் மேலே எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம்னு நினைனேன், பட் நான் என்ன பண்ண முடியும், உனக்கு நல்லது செஞ்சால் அதே சேரம் தான், உனக்கு கெடுதல் செஞ்சால் கூட இருக்கட்டுமே, நீ வச்சுக்க அப்படி. ஏன்னா அப்படி இடத்துல ஒண்டி நம்மளை தள்ளும். ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ பாருங்கள், அந்த படம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் தான் போச்சு, கடைசியில் எடுக்கப்படவே இல்லை. அது அப்படியே ஒருத்தரோட உழைப்பு, இவரோட உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்திருக்கும், அந்த உழைப்பு மாறிச்சு. என்னோட உழைப்பு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 15 பேர் அதுக்காக டீம் எல்லாம் போய் இடம் பார்த்து லொக்கேஷன் பார்த்து எங்கெங்கேயோ அலைஞ்சு காடு மேடெல்லாம் அந்த ஊரை கண்டுபிடி. ஏன்னா அவர் 1987 வரலாறு, 87லேருந்து நடந்த விஷயத்தை பூரா பதிவு பண்ணி இப்போ போனால் எல்லா இடத்துலையும் 2026 87ஓட ஊரை வில்லேஜ் எங்கே தேடுறது. ஆனால் தமிழ்நாடு பூரா முழுக்க நாங்கள் அலைஞ்சு அந்த மாதிரி வில்லேஜையும் அந்த மாதிரி ரோடுகளையும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஆட்களை பூரா அப்போ உள்ள ஆட்களோட தோற்றமே வேற. இப்போ நீங்கள் என்ன ஆளே இல்லை, முகமே இல்லை, மாறி இருக்கு. அதை நாங்கள் பூரா ரெஃபரன்ஸ் வச்சு அவ்வளோ 1.5 வருஷம் நாங்கள் அதுக்கான தீசிஸ் பண்ணி 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 அவ்வளோயும் திரட்டி வச்சதுக்கப்புறம் அந்த படம் நடக்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வழி பாருங்கள். அவங்க சொல்லலாம், நான் உங்களுக்கு அந்த வேலை பார்த்த வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன்னு. சம்பளம் அல்ல எங்களோட தாட், நாங்கள் நினச்சது, நாங்கள் கற்பனை பண்ணது, எங்களோட மண்டைக்குள்ளே ஊர்ன அந்த கதை வெளியில் வந்துச்சுன்னா எனக்கு சம்பளமே கிடைக்காது, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான இயக்குனர். எனக்கு நான் எடுத்த படம் வெளியே வரணும், ஆனால் அது வரல, அது நின்றுச்சு. என்ன காரணம் கேட்டால் அப்பா அம்மையை சண்டை போட்டாங்க, படம் நின்று போச்சு. இப்போ அப்பா அம்மையை சேர்ந்துட்டாங்க, படம் இருக்கிற ஆள் இல்லை, என்ன பண்ணுறது? சிரிக்கிறார் ஒருத்தர் என்னை நினச்சி பார்த்து. இதுதான் அவலம். அது மாதிரி தான் சினிமா வந்து எங்கே நம்மளை தூக்கிக்கிட்டு போகும், எங்கே நம்மளை ஏமாற்றும், எங்கே நம்மளை உட்கார வைக்கும் தெரியாது. இந்த கூட இவர் எடுத்த முயற்சிக்கு இவரை தூக்கிட்டு போகணும். பார்க்கலாம் இந்த சினிமா என்ன பண்ணுதுன்னு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு படம். என்ன நிறைய இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள்லாம் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம இந்திய சினிமாவில் வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டின படம் இது. நிறைய படங்கள் தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப நுட்பமாலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு பின்னால் ஒரு ஆயிரக்கணக்கான ஆட்களுடைய ஒரு தொழில்நுட்ப வல்லுநருடைய உழைப்பு இருக்கும், பெரிய பெரிய பொருளாதாரம் இருக்கும், பெரிய நிறுவனங்கள் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய முயற்சியை வந்து ராஜ்குமார் தோழர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக தான் நான் அது கூட வந்து நிற்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சினிமா வந்து ஒரு காட்டுத்தனமாக நேசிக்கிற ஒருத்தன் வந்து, அதிலும் வெறுமனே சினிமாவை மட்டும் நேசிக்காமல் அதுக்குள்ளே இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். அதனால நம்ம துணை நிற்கணுன்ட்டு இந்த படத்துக்கு அந்த அடிப்படை தான் நான் கூட வந்து நின்றேன். ரொம்ப நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஒரு நபராக வந்து இவ்வளோ வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமாவை நேசிக்கிற, இல்லை சினிமாவை நேசிக்கிற அத்தனை கலைஞர்களும் அத்தனை ஜாம்பான்களும் இந்த படத்துக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளை எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இயக்குனர் சங்கம் வந்து அன்றைக்கே சொன்னாங்க இவரை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட சுப்பிரமணிய சிவண்ணா கூட சொன்னார், நீ விஎஃப்எக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பா போதும் அப்புறம் அப்படின்னாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து ராஜ்குமார் வந்து ஒரு மிக நுட்பமான நடிகர். நான் வந்து ஃபெட்னாக்கு போகும்போது அங்கே கூத்து பண்ணார். கூத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நான் பின்னால் உட்காந்து பார்த்தேன்.
ஆனால் ரொம்ப நுட்பமான நடிப்பு வந்து பின்னால் உட்காரவங்களுக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தியிருந்தார். அது இந்த படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அவ்வளவு ஒரு தமிழில் வந்து நீங்கள் ரொம்ப பயன்படுத்த வேண்டிய ஒரு நடிகர் அவர். இந்த படத்தை இன்னும் வந்து தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் வந்து அந்த மாணவர்களுக்கு போட்டு காட்டி, இவரை வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து ஒரு அங்கமாகவும் அந்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் நம்ம கையாளணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு பணியையும் வந்து தமிழ்நாடு அரசு செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய லைன் இருக்கும். இது ஒரு தனி மனிதன் அப்படின்னு ஒரே ஒரு மனிதனாக எடுத்த படம் அப்படிங்கிறதுனால நான் யாரையும் பெருசாக கூப்பிடணும்னு நினைக்கல. ஆனால் என்னுடைய தொடக்கம் முதல் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை வாழ்த்தி எனக்கு வந்து தட்டி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களாக நான் அந்த சினிமாவில் நினைக்கிற 2-3 பேரை மட்டுமே நான் வந்து அழைச்சேன். எல்லாரையும் அழைக்கணும்னு நினச்சிருந்தா இதை பற்றி பேச நிறைய பேர் கூட இந்த படம் பார்த்துட்டு நல்ல நல்ல ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் இதை எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு வேலைக்கு கிளம்பும்போது, ஊருக்கு கிளம்பும்போது அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புற மாதிரி ஒரு அம்மா அப்பான்னா எப்படி முக்கியமான ஒரு ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில், அந்த மாதிரி இந்த சினிமாவில் நான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக யாரை நான் மதிக்கணும், அவங்க 2 பேரையும் நான் இதுக்கு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதே மாதிரி என்னுடைய இந்த பணிகளில் நான் எப்போ இந்த படம் பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என் கூட வந்து நிற்கக்கூடிய லெனின் பாரதி தோழர், ஏஆர்கே ராஜராஜா சார் 2 பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க தோழர். அதே மாதிரி சேரண்ணன் சேரண்ணனை வந்து நான் சொன்னதில் இந்த சினிமாவில் வந்து நான் ஒவ்வொரு மேடையில் நான் பேசும் பொழுதும் அண்ணன் சேரனுக்கும் ரோஹிணி மேடமுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு தான் பேசுவேன், வேறு எங்கேயா இருந்தால். ஆனால் எங்கள் அண்ணனே இருக்காரு அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்லலை. ஏன்னா சேரண்ணன் எனக்கு எப்படி முக்கியமானவர் அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நான் அதை வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. நான் எந்த மேடைகள் அதுக்கு பிறகு நான் சினிமாவுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 100கணக்கான மேடைகளில் நான் ஏறியிருக்கேன். அப்போ எல்லாமே நான் சொல்லிட்டு தொடங்கக்கூடிய வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் தான். அந்த அளவுக்கு முக்கியமானவர் எனக்கு. அண்ணனை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அதே மாதிரி சத்யராஜ் சார் வந்து சங்கர் சாரோட டைரக்ஷனில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நானும் போய் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நின்னேன். அந்த காலகட்டத்தில் ஒரு உதவி இயக்குனருக்கு வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரியான உருவமும் வயதும் கொண்ட என்னை அங்கீகரித்து எனக்கு வெங்காயம் படத்தில் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக ஒரு பெரிய தூணா பலமாக அதோட வெளியீட்டு வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த சத்யராஜ் சார் அவர்களே நான் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்த ஒன் திரைப்படத்தை வந்து நேற்றைய முன்தினம் இங்கே இயக்குனர் சங்கத்துக்காக திரையிட்டோம். படம் முடிஞ்ச பிறகு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. எழுந்து நின்று எல்லாரும் கை தட்டணும் அப்படின்ட்டு இயக்குனர் சங்க தலைவர் சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று 5 நிமிடம் கை தட்டி உட்கார்ந்தாங்க. அந்த இயக்குனர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் இதை எப்படி தொடங்கினேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த படத்தை முடிஞ்ச பிறகு ஆர்வி உதயகுமார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தயவு செஞ்சு இங்கே யாரும் இவனை வந்து இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட்னு கேட்காதீங்க. அப்படி ஒரு கேட்குறதே வந்து தவறான கேள்வியாக மாறிடும். அதை தவிர வேறு என்ன வேணால் கேளுங்க. ஏன்னா ஒரு 5-6 வருட உழைப்பு தான் இந்த படத்துக்கோட பட்ஜெட்டு. அது வந்து இந்த படத்தில் தெரியுது அப்படின்னு சொன்னார். நான் இந்த படத்தை எதுக்கு ஆரம்பித்தேன், எப்படி ஆரம்பித்தேன்னு எனக்கே மறந்து போச்சு. அவ்வளோ காலம் இந்த படம் எனக்கு பெரிய வேலையும் மன உளைச்சலையும் பெரிய உழைப்பையும் எடுத்துக்கிச்சு. இதுக்கு நடுவில் எத்தனையோ வேலைகளை நம்ம செஞ்சுருந்துருக்க முடியும். ஆனாலும் சரி, இதை கைவிட்டக்கூடாது, ஒரு கட்டத்துலையும் நம்ம கைவிட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு பெரிய வேலையை கையில் எடுத்து தொடங்கிட்டோம். அது எந்த இடத்துலையாவது நிறுத்திட்டோம்னா அது நம்ம வந்ததே தெரியாமல், இப்படி ஒரு முயற்சி எடுத்ததே தெரியாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரே உறுதியில் வந்து இதை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். முடிச்சுட்டு இப்போ வர 21ஆம் தேதி அதை வெளியீட்டுக்கு கொண்டு வர இருக்கிறேன். இதில் எத்தனையோ இடையூறுகள், பயணங்களில் தடை எல்லாமே இருந்தாலும் இந்த வெளியீட்டுன்னு வந்து நிற்கும்போது நான் வெங்காயம் படத்தில் அனுபவிச்ச அந்த விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு கிடைச்ச அனுபவம் இந்த உலகத்தில் எந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கிடைச்சிருக்காது. ஒரே படத்தை எடுத்து அதை ஒரு தோல்வியும் பார்த்து ஒரு வெற்றியும் பார்த்த ஒரே ஒரு படமும் இயக்குனர் நான் தான். முதல்ல நான் வந்து சேரனுக்கு முன் சேரனுக்கு பின் அந்த மாதிரி தான். வெங்காயம் படத்தை முதல்ல வெளியிட்டப்ப 2 நாள் 3 நாள் ஒரு 2 ஷோ 3 ஷோ யாருக்குமே தெரியாமல் அது வந்து வைண்டப் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் சேரன் நான் பார்த்த பிறகு தான் அந்த படம் வந்து சன் டிவியில் பிஸ்னஸ் ஆச்சு. மறுபடி திரும்ப 100க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் வந்து திரையிடப்பட்டுச்சு. என்னென்னா ஒரே படம் இப்போ 2 படம், என்னோட முதல் படம் அப்படி நடந்துச்சு, 2வது படம் இப்படி நடந்துச்சுன்னா ஓகே, அதோட கண்டென்ட்டை பொறுத்து இது மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம்ல. அப்படி இல்லாமல் ஒரே படம், ஒரே டைட்டில், ஒரே ஆர்டிஸ்ட், அதை சரியாக ப்ரொமோட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னா அது எல்லாராலையும் கவனிக்கப்படுங்கிறதையும் பார்த்தேன். அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம்னா அது யாருக்கும் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதையும் பார்த்தேன். அப்போ நீங்கள் வெங்காயம் படத்துக்கு
நீங்கள்லாம் கொடுத்த சப்போர்ட், நீங்கள்லாம் கொடுத்த ஆதரவு, நீங்கள்லாம் முதல் வாட்டி நீங்கள் படம் பார்த்தப்பவே இந்த பத்திரிகைகளில் கொண்டாடினது, இதெல்லாம் தான் அந்த படத்தை காப்பாற்றி சேரண்ணனுடைய பார்வைக்கு கொண்டு போய் அது வந்து வேற மாதிரியான ஒரு இடத்துக்கு போச்சு. இப்போ இந்த படத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சு, யாருடைய உதவியுமே இல்லாமல் எல்லா வேலைகளும் இது ஒரு மனிதனாக செஞ்சு, ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமும் வச்சிருக்கிறேன் நான், செஞ்சு முடிச்சிட்டேன். முடித்த பிறகு இப்போ நான் வந்து எனக்கு இந்த வெளியீடு அப்படின்னு வரும்பொழுது தான் இப்போ மிகப்பெரிய கவலையும் அயற்சியுமா இருந்துச்சு. எப்பெல்லாம் நான் ஏன்னா நம்ம இயக்குனர் ஒரு தயாரிப்பாளருக்கான மெட்டீரியலோடய வாழக்கூடியவங்களா இருந்தால் அதுக்கு தொடர்பான ஆட்களோட தொடர்பு இருக்கும். அது மாதிரியான இடத்துல நம்ம போய் ஒரு புழக்கம் இருக்கும். அது எதுவுமே நமக்கு இருக்காது. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நம்மளும் ஒரு பேரை வச்சுட்டு அதை வெளியிடணும்னு வரும்பொழுது இருக்கக்கூடிய பெரிய அயற்சி ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதை தான் நான் ரொம்ப பயந்தேன். எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம், படம் எடுத்துட்டோம், எடிட்டிங் பண்ணிட்டோம், கிராஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டப்பிங் பண்ணிட்டோம், எல்லாமே நம்ம உட்காந்து பண்ணிட்டோம். இதை வெளியிடுறதுக்கு என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய மலைப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு அடி வாங்கியிருக்கேன். அப்போ தான் அந்த தானு சார் படம் பார்த்தார். படம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம். அவர் கொடுத்த எனக்கு ஆஃபர்லாம் வேறு வேறு ஆஃபர். அவர் வந்திருந்தால் அவர் வாயிலேயே சொல்லியிருக்கலாம். மிகச்சிறந்த ஒரு வார்த்தைகளை சொன்னார். அப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு போய் நான் அவர்கிட்ட உட்காரும் பொழுது, நான் எப்படி தயாரிப்பாளர், ஓகே, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே பிடிக்க போகிறோம், இதுக்கு மீடியாட்டர் யார், எந்த ஊருக்கு எங்கே நம்ம திரையரங்களை கொண்டு போய் சேர்த்த போகிறோம். ஏன்னா எல்லா படைப்புகளையும் கொண்டாந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் போது தான் பெரிய பிரச்சனையாக உருவாகுது. மக்கள்கிட்ட போய் சேரல, இல்லை இது மட்டும் நீ நல்லா ப்ரொமோஷன் பண்ணி நல்லா தேட்டர் போட்டிருந்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக வந்திருக்குன்னு எத்தனையோ படங்களுக்கு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த 5-6 வருட கால உழைப்பை வந்து இந்த தேட்டர் கிடைக்காம, நம்ம சரியான டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்காம நம்ம வந்து இந்த படத்தை வீணடிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் தானு சார்கிட்ட நான் போய் சொல்கிறேன், சார் எனக்கு வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது என்னன்னே ஒரு குழப்பமாக இருக்குது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணணும் அப்படின்ட்டு. தானு சார் ஒரே ஒரு வார்த்தை தான் பிவிஆருக்கு ஃபோன் பண்ணார். பிவிஆருக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு ஒன் மேன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம், ரொம்ப மிரண்டுட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு 10 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்க, அந்த 10 வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படிய வார்த்தைகள் அப்படின்னு தான் சொல்லலாம். நீ போய் உடனே பிவிஆரில் போய் மீட் பண்ணுப்பா அப்படின்னாரு. அப்போவே அங்கேருந்தே கிளம்பி பிவிஆருக்கு போனேன். நான் போக யோசிச்சுட்டே போகிறேன். தானு சார் ஓகே, அவர் ஒரு கலை ஞானி, அவர் ஒரு சினிமாவில் இத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ படங்களை வந்து எத்தனையோ கலைஞர்கள் உருவாக்குனவர். அது ஒரு நல்ல படத்தை காப்பாற்றணும், நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். இது உலகத்தில் யாருமே எடுக்காத முயற்சி. ஏன்னா வெளிநாடுகள்லாம் இந்த படத்தை நம்ம ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் கொண்டு போகும்போது இப்படி ஒரு முயற்சின்னு சொல்லும் போதே ஆச்சரியப்பட்டு அப்படியே வாவ் அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் அதை எப்படி எடுத்துக்குவாங்க, நம்ம ஊர் ஆடியன்ஸோட மனநிலை எல்லாத்தையும் ஒரு கேள்வியோட மனநிலையோடய அணுகிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா பிவிஆருங்கிறது ஒரு கமர்ஷியல் ஒரு நிறுவனம். அது வந்து எது வியாபாரமாகுதோ அதை போட போகிறாங்க, எது காசு வருதோ அதை போட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க இப்படி சொன்னால் என்ன சொல்லலாம்? இல்லை ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்பாங்க. இது ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கதாநாயகன், தெரிஞ்ச கதாநாயகன் இருந்தால் இந்த படத்தை வந்து உடனே மக்கள் வந்து பார்த்துருவாங்க. அப்படின்னா அது ஒரு தெரிஞ்ச கதாநாயகன், ஃபெமிலியராக இருக்கிற ஒருத்தர் அவரே கேமரா எடுத்துகிட்டு போய் அவரே எடிட் பண்ணி அவரே பார்க்க முடியாதுங்கிற ஒரு சூழல். அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஃபேஸ் வேல்யூவோ எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ நான் தான் பண்ணி ஆகணுங்கும் போது வேறு வழி இல்லை, நானே இந்த ஒரு ஆள் நடித்த படம் அப்படிங்கிறதுனால இந்த அட்டம்ப்டை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்படி கேட்டாங்கன்னா, பிவிஆரில் கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்க, பேனர் வேல்யூ என்ன, இதெல்லாம் கேட்பாங்களே அப்படின்ட்டு போய் உட்கார்றேன். சார் தானு சார் சொன்னார், இதுதான் என்னுடைய படம், ஒரு 5-6 வருட கால உழைப்பு, இந்த உலகத்தில் யாருமே எடுக்காத ஒரு முயற்சி, நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், நெட்டில் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் சார், எனக்கு இது தேட்டரில் கொண்டு போய் நீங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. பிவிஆர் அலுவலகத்தில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் அசோக், பாலா, கதிர் அப்படிங்கிறவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சார் இந்த முயற்சி உலகத்தில் யாருமே எடுக்காத ஒரு முயற்சி, தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்திருக்கீங்க. எப்படி நீங்கள் தொடங்கும் போது உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் உங்கள் இயக்குநர்கள் இங்கே இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுடைய பங்களிப்பாக நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு வணிக நிறுவனம் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுப்பாங்களா, அவங்க தேட்டர் ஃபுல்லாகக்கூடிய ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடிய படங்களை தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இந்த படத்துக்கும் நாங்கள் கை கொடுக்குறோங்க, உங்கள் படம் ஒரு அரிய முயற்சி, கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எங்களோட பங்களிப்பு என்னவோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு அதாவது பெரிய தடைக்கல்லாவே இருந்து எனக்கு அந்த இடம் தான், எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறோமோ அப்படின்னு. நாங்களும் இதில் ஒரு பார்ட்டாக இருந்து உங்கள் படத்தை கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு சொன்ன பிவிஆர் நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல இனிமேல் நான் அதிகம் பேசுகிற நேரம் இல்லை, இனிமேல் படமும் பார்க்க வேண்டியது அப்படி இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து
நான் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த நாளில் எனக்கு நிறைய பெரிய ஸ்டூடியோ வேலைகள் நிறைய இருந்தது. நான் எப்படி பண்ண போகிறேன், 5.1 மிக்ஸ் பண்ணணும், அதுக்கான எக்யூப்மெண்ட்டு, அதுக்கான சிஸ்டம், மிக்சர் இதெல்லாம் நான் வாங்கணுன்னா அது பெரிய காசாக இருந்தது. நான் ஏஆர் ராஜராஜா சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு படம் வித்தியாசமான முயற்சி, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. நான் ஆனால் எப்போ பண்ணுவேன், எவ்வளோ நாள் ஆகும், 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், 6 மாதம் கூட ஆகும், நானே தான் பண்ணுறேன், எனக்கு பண்ணுறது எப்படின்னு தெரியல சார், எனக்கு அதுக்கான உதவி வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு கொத்து சாவி எடுத்து என் கையில் கொடுத்து, அவரோட ஸ்டூடியோவோட சாவி, எப்போ வேணாலும் நீங்கள் திறந்துக்குங்க, எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கங்க, சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை திறந்துக்குன்னு சொல்லி சாவியே கொடுத்தாரு. ஒரு 6 மாதம் என்கிட்ட தான் இருந்தது. அதனால தான் ரொம்ப முக்கியமாக நான் அவரை வந்து இந்த மேடையில் வந்து அவர் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அந்த இடம் இல்லைன்னா நான் அதை தாண்டி வரது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் வந்து இந்த படம் அவர் படம் பார்த்துட்டாரு. இந்த படம் தொடர்பாக ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு அன்போடு அழைக்கிறேன் சார். நிலையில் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவோ மேடைகளை சந்திச்சிருக்கோம். சமீபத்தில் இப்போ கூட அண்ணன் கேட்டார், என்ன நீங்கள் மாதத்துக்கு ஒரு படம் ஏதாவது விழா நடத்துவீங்க, இப்போ பண்ணுறதில்ல. நான் சமீப காலங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக டப்பிங் படங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. ஒரு நேரடி படத்தை எடுத்து அந்த படத்துலேயே இருக்கேன். அவர் என்ன கொஞ்சம் அதிகமாக பெருமையாக சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையிலே ஒரு மனிதன் தனி மனிதனாக எல்லா வேலைகளையும் செஞ்சு அவரே எல்லா கதாபாத்திரமாகவும் நடித்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எனக்கு கூட எல்லாரும் மாதிரியான ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கத்தான் செஞ்சது. ஆனால் அவர் வேலை செஞ்ச விதம், ஏன்னா அவர் சொன்னார் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு. அந்த ஆதாரத்தில் நானும் ஒரு ஆதாரம். என்னென்னா அவர் மட்டும்தான் இந்த பக்கம் டப்பிங் தேட்டர்லேயும் அவர் தான் ஒர்க் பண்ணார், இந்த பக்கம் மிக்சிங் தேட்டர்லேயும் அவர் தான் ஒர்க் பண்ணார். அதனால் அது முடிஞ்சதுக்கு பின்னால் அப்புறமா படத்தை இப்போ நான் சமீபத்தில் பார்த்த பின்னால் ஒரு மாதிரியான மனசு வந்து ஒரு வகையில் நெகிழ்ச்சியில் பெருமை அடைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, அந்த படத்தை எப்படி எடுக்கணுமோ அப்படி சரியான தொழில்நுட்ப தரத்தில் மிக அற்புதமான ஒரு படமாக அவர் உருவாக்கியிருக்கார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன சங்ககிரி ராஜ்குமார் அவரே ஹீரோவாக நடித்து, அவரே ஹீரோயினியாக நடித்து, அவரே வில்லனாக நடித்து, அவரே தோழர்களாக நடித்து, அவரே அம்மாவாக நடித்து, அவரே வந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்திரள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக நடித்து எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்களை ஒரு மனிதராக பண்ணியிருக்கார். ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஆர்வத்தில் செஞ்ச வேலையாக இல்லை, ரொம்ப அனுபவத்தில் நுணுக்கமாக செஞ்ச வேலையாக இருக்குது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. இதுவே அவருடைய முதல் வெற்றி. இந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு தோணுனது, இப்போ நானும் லெனின் சார், நம்ம சார் சுப்பிரமணிய சிவா சார் எல்லோரும் ஒன்றா தான் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு வந்தோன்னே ஒரு 10 நிமிஷம் படத்தை பற்றி அந்த படம் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது இன்ப அதிர்ச்சியில் எங்களால் பேச முடியல. முதல்ல லெனின் சார் தான் பேசினார், அப்புறம் சார் பேசினா, நான் ரொம்ப கடைசியாக தான் பேசினேன். இது வந்து இந்திய திறமையோட உச்சம். இந்த திரைப்படம் வந்து உருவாகி திரைப்பட கருவிகளையோ திரைப்பட சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களையோ நம்ம வந்து உருவாக்குனது எல்லாமே ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் தான். ஆனால் என்ன மாதிரியான தொழில்நுட்பம் வந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அட்மாஸ், டிடிஎஸ், அட்மாஸ் இந்த மாதிரியான சத்தம் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்தால் கூட அதில் நம்மளோட பங்களிப்பு எதுவுமே இருக்கிறது இல்லை. அவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க, நம்ம ராயல்ட்டியை கட்டிட்டு அதை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் முதலாக வந்து ஒரு விஎஃப்எக்ஸுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு சவால் விட்டு ஒரு தமிழன் பண்ணியிருக்கார். ஒரு தமிழ் திறமை. நிச்சயமா நீங்கள் கைத்தட்டுங்க, நல்லாவே கைத்தட்டுங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு உழைப்பு அது. அந்த உழைப்பு வந்து படம் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், இல்லை அதில் வந்து மிகப்பெரிய லாபம் அடையலாம் அவர், அதெல்லாம் அப்புறம். ஆனால் இது வரலாற்று பதிவு. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வந்து தமிழர்கள் வந்து தொழில்நுட்பத்தில் மேம்பட்டவர்கள், நாகரிகத்தில் மேம்பட்டவர்கள், நாங்கள் தாண்டா முதல் நாகரிகம், நாங்கள் தாண்டா இந்த மக்களுடைய, அதாவது இந்த மனிதர்களுடைய முதல் மனிதர்கள் அப்படின்லாம் நம்ம பெருமைப்படுறோம்ல, அதோட சங்கிலி. அந்த சங்கிலியில் வந்து மிகப்பெரிய திறமை ராஜ்குமார். அந்த பெருமை இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு கொடுத்துச்சு. நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுக்கும். பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜ்குமாரை வந்து நீங்கள் தட்டி கொடுத்து தூக்கி விடணும். ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார், தியேட்டருக்கு போய் 2 நாளில் திரும்பி வந்த படத்தை அண்ணன் சேரன் அவர்களுடைய பேச்சும் கருத்தும் வந்து மறுபடியும் மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சுச்சுன்னு. அதனால் அவர் மாதிரியே நீங்களும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து அவரை மிகப்பெரிய வெற்றியாளனாக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.